வரான். இந்த தலைப்போட செய்தியின் தலைப்பு இயேசுடைய வழிகள். நானே வழி என்று சொன்ன ஆண்டவே, அவ்வழியை நாம் பின்பற்றும் போது அநேக அற்புதம் அதிசயம் நம்மளை காண முடியும். இயேசுடைய வழி மிக சிறப்பானது, பிரியமானது, அற்புதமானது, அதிசயமானது. இன்றைக்கு தேவனுடைய வழியை குறித்து தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய வழியில எப்படி காணப்படுது தெரியுமா? எத்தனை பேர் தெரியும்? தேவனுடைய வழி எது குறிக்கிறதா? வாசிங்கள் 2 சாமுவேல் 22 அதிகாரம் 31வது வசனம். தேவனுடைய வழி உத்தமமானது. கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது. தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாயிருக்கிறார். கர்த்தருடைய வழி உத்தமமானது, பிரியமானது. அன்று சராசரி படைத்த இயேசு கிறிஸ்துடைய வழி மிக மிக முக்கியமானது. அவருடைய வழியிலே என்ன அடங்கியிருக்கிறதா? உத்தமமான வழிகள், நேர்மையான வழிகள், பிரசமான வழிகள். அந்த வழியை நாம் பின்பற்றினால் ஒரு பெரிய ஆசீர்வாதம் கிடைக்கும். ஆண்டவர் நானே இந்த உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன்னு கர்த்தர் சொன்னார். இந்த உலகத்தில் உப்பா இருக்குன்னு சொன்னார் ஆண்டவே. ஒளி என்று சொன்ன ஆண்டவே, உப்பா இருக்குன்னு சொன்ன ஆண்டவே இன்னைக்கு வழியாக வந்திருக்கிறாருங்க. நானே வழியா இருக்கிறேன்னு சொன்ன ஆண்டவே, என்னுடைய வழி உத்தமமானது, என்னுடைய வழி நேர்மையானது, என்னுடைய வழி பரிசுத்தமானது. அவர் சொல்றாரு, என்னை பின்பற்றவர்கள் இருளை காணாதபடி ஜீவொலியை அடைவார்களாம். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துடைய வழி நாம் பின்பற்ற போகிறோம். அவர் வழி எப்படிப்பட்டதுங்க? உத்தமமானது வழி. வாசிங்கள் அதே அதிகாரத்திலே 22ஆம் அதிகாரத்திலே 22வது வசனம். கர்த்தருடைய வழிகளை காத்துக்கொண்டு வந்தேன். நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணினது இல்லை. கர்த்தருடைய வழியை நான் காத்து கடந்து வந்தேன். கர்த்தருடைய வழியை நான் காத்து வந்தேன். என் தேவனே துரோகம் செய்யவில்லை. கர்த்தருடைய வழியை பின்பற்ற நாமும் அந்த வழியை நாம ஆராய்ந்து பார்க்கப்பட வேண்டுமாம். வேத அழகா சொல்லுகிறது. வாசிங்கள் எபிரேயர் 3ஆம் அதிகாரத்திலே 1வது வசனம். எபிரேயர் 3:1. இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற, கவனிக்கலாம், பிரதான ஆசாரியராக இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். வேதம் சொல்கிறது, இயேசு கிறிஸ்துவை நீங்கள் கவனித்து பார்க்க வேண்டுமாம். அவருடைய நடைகள், அவருடைய சுபாவங்கள், அவருடைய பார்வைகள், பேச்சுகள் எல்லாமே நாம கவனித்து பார்க்கப்பட வேண்டுமாம். கர்த்தர் நல்லவரேன்னு சொல்லி ருசித்து பார்க்கிற நாமம் அவருடைய வாழ்க்கையை நோக்கி பார்க்கப்பட வேண்டும். அவர் எப்படி நடந்தாருங்க? கொல்கதாவை நோக்கி நடந்தாரே. எல்லா பாவத்தையும் சாபத்தையும் தான் சுமந்து கொண்டாரே. நமக்காக அடிக்கப்பட்டாரே, நமக்காக நொறுக்கப்பட்டாரே, நமக்காக கல்ல ரத்த சிந்துப்பட்டாரே. எதுக்காக? நம்மை வாழ வைப்பதற்காக. நமக்காக கல்வால சிந்தப்பட்ட ரத்தத்தின் மூலமாக நமக்கு நித்திய ஜீவனை கொடுத்தாரே. நாம் அவரை கவனித்து பார்க்கப்பட வேண்டும். ஒவ்வொரு ஸ்டெப்பும் நமக்காகவே வாழ்ந்தாருங்க. ஒவ்வொரு அடிகளும் நமக்காக ஜீவித்தாரே. இயேசு கிறிஸ்துவை நான் கவனித்து பார்க்கப்பட வேண்டும். பெருமாளே, உடைய பாதையிலே உத்தமம் காணப்பட்டது, உடைய வழியிலே நேர்மை காணப்பட்டது, உடைய வழியிலே பரிசுத்தம் காணப்பட்டது. ஆசிரியம், நீங்கள் என்னை பின்பற்றி வாருங்கள். அப்பொழுது வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஆசீர்வாதம் கிடைக்கும். பெருமாளே, கிடைக்கும். ஆண்டு சொல்ல, நானே வழி ஆண்டுவேன். அவர் வழியிலே உத்தம் உண்டு. என் தேவனுடைய வழியை காத்துக்கொண்டேன். என் தேவன் எனக்கு துரோகம் பண்ண மாட்டேன். அப்படி நம்முடைய வாழ்க்கை இயேசு போலவே வாழ காட்டப்பட வேண்டும். அவர் போலவே சிந்திக்கப்பட வேண்டும். அவர் போலவே பார்வை பார்க்கப்பட வேண்டும். பெருமாளே, வாசிங்கள் சங்கீதம் 27ஆம் சங்கீதம் 11வது வசனம். கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதித்து என் எதிராளிகளின் நிமித்தம் செவ்வையான பாதையில் என்னை நடத்தும்.
பக்தனாகி தாவீது சொல்கிறாரே, தேவரீர் உம்முடைய பாதைகள் எனக்கு போதியும் ஆண்டவரே, உம்முடைய வழிகள் எனக்கு கற்றுத்தாரும், என்னுடைய பாதை செம்மையா நடக்கப்பட வேண்டுமே. பாருங்க, நேர்மையா நடக்க வேண்டும் சொன்னாக்கா நமக்கு இயேசு போதிப்பாருங்க. அவருடைய வழியை பின்பற்றப்பட வேண்டுமே, அவன் நடந்த பாதம் நடக்கப்பட வேண்டுமே. உம்முடைய வழி எனக்கு போதியும். கர்த்தருக்கு விருப்பமில்லாத பாதையிலே நாம போகக்கூடாதுங்க. நம்முடைய போகின்ற பாதை தேவனுக்கு பிரியமாக்கப்பட வேண்டும். நம்முடைய போகின்ற பாதை இயேசுக்கு மகிழ்ச்சியாக்கப்பட வேண்டும். எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர், அவர் முன்னால வாகனம் போய் கொண்டிருக்கிறாரு, நான் பின்னால போய் கொண்டிருக்கிறேன். பழைய வருஷத்துக்கு முன்னால் நடந்த சம்பவம். அவர் எப்படி டச் பண்ண சொல்லி ட்ரை பண்ணுற முடியல, அவர் வாச போயினுக்கிறாரு. நான் பின்னால் போய் கொண்டு எப்படின்னா தடுத்து நிறுத்தி நம்ம பேசணும் விஷ் பண்ணணும்னு சொல்லி. ஆனால் அவர் போயின்னு திடீர்னு அவர் வாகனம் திரும்ப ஆரம்பிச்சது. நான் போகிற பாதை வேற, அவர் போகின்ற பாதை வேற. ஓ, இப்படி திரும்பிட்டாரு, என்ன பண்ணுறது, போக முடியாது, நிற்கிச்சிட்டேன். அது திரும்பி கொஞ்சம் தூரம் போயிட்டு ஒரு கரெக்டாக நிற்கிச்சார் வண்டியை. பார்த்தா பார், அது வண்டிக்கு செங்க போயிட்டு அவர் நின்று வண்டி ஸ்டாண்ட் போட்டு சுற்றி பார்த்தாரு, உள்ள போயிட்டார். அந்த பாதை தேவனுக்கு பிரியமா இருக்குமா? யோசிங்க. நம்முடைய வழி கர்த்தருக்கு பிரியமா இருக்குமா? இல்லை. நான் ரொம்ப வேதனைப்பட்டேன். ஒரு கிறிஸ்தவர், ஞானஸ்நானம் பெற்ற அபிஷேகம் பெற்றவர் எங்க போயிட்டாருங்க? பாருக்குள்ள போயிட்டாரு. ஆண்டு எவ்வளவு துக்கப்படுவாரு. அவருடைய வழியை கர்த்தருக்கு அருவருப்பானதுங்க. நம்முடைய வழி எப்படி காணப்படும் யோசித்து பாருங்க. நம்முடைய வழியை தேவனுக்கு பிரியமாக்கப்பட வேண்டும். பெருமாள் இவருடைய தகப்பனாரு ஒரு ராணுவ வீரர், ரிட்டையர் ஆகிட்டார், பென்ஷன் வந்துட்டார். ஒரு நாள் அவங்க ஃப்ரெண்ட்ஸு வீட்டுக்கு வந்தாங்க. பழைய வீட்டில் நான் சின்ன பையன் போ வந்துட்டு எல்லாம் பேசிட்டு ட்ரிங்க் பண்ண கூப்பிட்டாங்க. வாங்க ட்ரிங்க்ஸ் பண்ணலாம் அப்படின்னு. மிலிட்டரியாக பழக்கல, குடிச்சு பழக்கம். ஆக்சுவலி நான் குடிக்கிறதுல எப்பவுமே குடிக்கிறதில்ல, நான் ட்ரிங்க்ஸ் பண்ணுறதில்ல அப்படின்னார். ஒரு மிலிட்டரிக்காக இருந்து நான் குடிக்க மாட்டேன்றேன், வா போகலாம் குடிக்கலாம். இல்லை குடிக்கிறதில்ல. அப்போ நண்பர் கேட்டேன், ஏன் குடிக்கிறதில்ல, ஏன் குடிக்க மாட்டேற, ட்ரிங்க்ஸ் பண்ணலாமே, நம்ம கம்பெனியில் குடிக்காத நாளே கிடையாது, டெய்லி குடிப்பேன் இல்லையா, ஏன் குடிக்க மாட்டேறேன் அப்படின்னு நண்பரை கேட்டேன். என் தகப்பன் ஒரு சொன்னார், நான் குடிக்கலாம் தவறில்லை, நான் குடிக்கிறதுனால உடைய பிள்ளையுடைய வாழ்க்கை பாதிக்கப்படுமே, நான் குடிக்கிறதுனால உடைய பிள்ளை எதிர்காலம் பாதிக்கப்படுமே, அதனாலே நான் குடிக்க மாட்டேன் அப்படின்னாருங்க. யோசிச்சு பாருங்க. அப்போ யோசினேன், எங்கள் அப்பா எவ்வளோ நல்ல பத்தியா, குடிக்கிறதுனால அவர் பிள்ளைகளை யோசிக்கிறார், என்னுடைய பிள்ளையுடைய எதிர்காலம் பாதிக்கப்படுமே, குடிக்காம பெண்ணை யார் பெண் கேட்பார்கள், யார் கட்டிக்கொள்வார்னு சொல்லி அவர் யோசித்து குடியே விட்டு விலக ஆரம்பிச்சாருங்க. நீங்க சாட்சி தான். நம்ம குறித்து நம் பிள்ளைகளை சாட்சியப்பட வேண்டும். அதுக்கு நம்ம மிக எச்சரிக்கையாக நடக்கப்பட வேண்டும். பெருமாளே, குடியே குடும்பத்தை அழிச்சிடும். குடி நம்ம சரித்து சந்தோஷமா இருக்கலாம், உடைய பிள்ளைகள் மனைவி பாதிக்கப்படுவார்களே, அது நாம சிந்திக்கப்பட வேண்டுமே. இயேசுவை கவனித்து பார்த்தா வேதம் சொல்லுது, இயேசு எதுவாக தன் உயிரை தியாகம் செய்தாருங்க, இவருடைய பிள்ளைகள் சுகமா வாழ வேண்டும், இவருடைய பிள்ளைகள் நடந்து போகக்கூடாதுன்னு சொல்லி எல்லா பாவத்தை சாபத்தையும் கல்வால சுமந்து கொண்டாரே. அவரை கவனித்து பாருங்கள், நம்முடைய பாதை எப்படி காணப்படுது, நம்முடைய வழிகள் எப்படி காணப்படும் சொல்லி ஆராய்ந்து பார்க்கப்பட வேண்டிய பெருமாள். பக்தன் சொல்லுகிறார் தாவீது, தேவரீர் உண்மை வேதனை உண்டாக்குற வழிகள் என்னிடத்திலே உண்டோ, ஆராய்ந்து பார்த்து நீதி பாதனே நடத்தும் என்று சொல்லுகிறார். நீ யாரா சொல்லுவோமா, மனப்பாடமா சொல்லுவோம். யாராவது ஃபர்ஸ்ட் சர்வீஸ் எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாம் சொல்ல ஆரம்பித்தார்கள். நான் சொல்றேன், அப்படியே சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் சொல்றீங்களா? தேவரீர் உண்மை வேதனை உண்டாக்குற வழிகள் என்னிடத்தில் உண்டோ, என்னை ஆராய்ந்து பார்த்து நீதின் பாதிலே நடத்தும் ஆண்டவரே. இப்ப யார் சொல்ல முடியும்? அப்படியே பார்க்காத யாரா சொல்ல முடியுமா? ரூத். அப்ப நம்முடைய பாதை, நம்முடைய வழிகள் நீதியாய் நடக்கப்பட வேண்டிய பெருமாள். இயேசு அவர் நீதிமான், அவர் உத்தமன், அவர் நடந்த பாதை நீதியின் பாதையை நடந்தாரே, நாம் அதே நடக்கப்பட வேண்டுமே. இதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். இவருடைய பிள்ளைகள் என்னை போலவே வாழ வேண்டும், இவருடைய பிள்ளைகள் என்னை பின்பற்ற வேண்டும் சொல்லி விரும்புகிறாருங்க. அதனால் இன்றைக்கு கர்த்தருடைய வழி
உத்தமமானது, அவருடைய வழி பரிசுத்தமானது, அவர் வழி நேர்மையானது. பிரியமால யோசேப்பு கர்த்தர் வழியில் நடந்ததான் எகிப்து தேசத்திலே அவன் பெரிய ஸ்தானத்தில் கர்த்தர் உட்கார வச்சாருங்க. அப்ப ஆண்டோட வழி நடக்கிற அவர்களை கர்த்தர் என்ன பண்ணுவாராம், உயர்ந்த ஸ்தானத்திலே ஆசீர்வதிப்பாருங்க. பாவம் நெருங்க ஆரம்பிச்சது, யோசேப்பை விட்டு விலக ஆரம்பிச்சாருங்க. ஏன் வேண்டாம், இந்த ஆண்டவருக்கு நான் துரோகம் செய்வனா? பாருங்க, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமா இருக்கிறதா யோசித்து பாருங்க. நானே வழிந்துச்சு ஆண்டவே, அந்த வழியை பின்பற்றும் போது நாம ஜீவொலி அடைய முடியும். பெருமல்ல, எந்த சூழ்நிலையும் நாம் பாவத்தில் விழக்கூடாது. நம்முடைய சிந்தனையில் கூட பாவம் செய்யக்கூடாது. நம்முடைய பார்வையில் கூட நாம் பாவம் செய்யக்கூடாது. நாம் போடுற ஆடல கூட பாவம் செய்யக்கூடாது. ஆண்டவருடைய சிந்தனைகள், அவருடைய பார்வை, பேச்சு நமக்குள்ள வர வேண்டுமா? அப்போதே அவரை பின்பற்ற முடியும். பெருமாள, ஒன்று ஆண்டவருடைய வழி உத்தமமானது, நாமோ அவரை பின்பற்ற ஆயத்தமாகப்பட வேண்டும். இரண்டாவது பார்க்க போகிறோம், வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38வது வசனம். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையை அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். இரண்டாவது பார்க்கிறோம், இயேசு நன்மை செய்கிறவாய் சுற்றி திரிந்தார். பாருங்க, எவ்வளவு நல்லவருங்க இயேசு கிறிஸ்து. அவர் நன்மை செய்கிறாவே சுற்றி திரிந்தார். அவர் போகின்ற வழியெல்லாம் அற்புதங்கள், அவர் போகிற வழியெல்லாம் அதிசயம் நடந்து கொண்டே இருந்ததுங்க. பிதா அவர் கூடவே இருந்தபடியாம் நன்மையானதே செய்தார்கள். இயேசு நம்மோடு கூடவே இருந்தாம், நாம கூட நன்மையானதே செய்ய முடியும். பிரஸ்தானம் நமக்குள்ள இருந்தாம், நாம கூட நன்மையானதே செய்யலாம். பெருமாள் இயேசு நன்மையானதே செய்து போனாருமே. அவர் கிராமமா சுற்றி திரிந்தாருங்க. அவர் போகிற இடமெல்லாம் அற்புதங்கள். குஷ்ரோகி வந்தார், ஆண்டவரே உங்க சித்தமானே சுத்தமாக உம்மன் ஆகணும். முழுகால் போயிடும் போது இயேசு கரத்தை வைத்து சொன்னார், என்னை சித்தம் உடனே சுகமாக்கி, உடனே சுகத்தை பெற்றுக் கொண்டாங்க. அது மாத்திர ஒரு குருட விடியாரி பிச்சை கொண்டிருக்கிறான், கேள்விப்பட்டு இயேசு போய் கொண்டிருக்காரு. தானிக்குமாரனே சொல்லி கூப்பிட்டாங்க. இயேசு மனந்து உருகி அவன் கண்ணை திறந்தாருங்க, அற்புதம் செய்தாருங்க. அவர் நன்மையான கால செய்து சுற்றி திரிந்தாருங்க, சுற்றி திரிந்து கொண்டே இருந்தார். மரித்திரு லாசருவை இவரோடு எழுப்ப ஆரம்பித்த ஆண்டவருங்க. வல்லமன் நிறைந்த தேவனை ஆராய்த்து கொண்டிருக்கிறோமே, உடைய கண்ணீரெல்லாம் கழிப்பாய் மாற்ற அவரால் முடியும். பெருமாள் ஒரு திமிர்வாதக்காரனை 4 பேர் என்ன பண்ண தூக்கி கொண்டு வந்தாங்க. ஒரு கூரை எடுத்து உள்ளே இறக்க ஆரம்பிச்சாங்க. இயேசு அவனை பார்த்து உன் பாவம் மன்னிக்கப்படும் சொல்லி கர்த்தர் அற்புதம் செய்தாங்க. அவன் எழுந்து நடக்க ஆரம்பிச்சானே, அவன் நன்மையே செய்து சுற்றி திரிந்தாருங்க. அது இயேசு நம்ம வந்திருக்கிறாருங்க. சுற்றி திரிக தேவன் அல்ல, நம்மை வாழ்வைக்க தேவங்க. வாழ்க்கைய குறை நெறிவாய் மாற்றிக்கிறேன், துக்கத்தை சந்தோஷம் மாற்றிக்கூடிய வல்லமுள்ள தேவன் தாங்க இயேசு கிறிஸ்துங்க. அவர் போகிற வழியிலே அற்புதங்கள் அதிசயம் நடந்து கொண்டே இருக்கும். பெரும்பாலும் 12 வருஷமாய் பெரும்பாலும் ஸ்திரீங்க இயேசு போகிறான்னு சொல்லி கேள்விப்பட்டு ஓடி போய் பாதத்தில் விழுந்துட்டாங்க. அவள் வஸ்திரத்தை தொட்ட உடனே வல்லமை இறங்க ஆரம்பிச்சது, வியாசகமானது. பின்மால அவன் நன்மை செய்கிறாவே சுற்றி திரிந்தார். நீ கத்தச்சு நானே வழிந்துச்சு ஆண்டுவே. அவரோட வழி உத்தமமானது, பிரசுதமானதுங்க. இரண்டாவது பார்க்கிறோம், அவருடைய வழி நன்மை செய்கிற வழியாய் காணப்படுது. அவன் நன்மை செய்கிறாவே சகல வியாதி சுகமாக்குற தேவன், சகல பிசாசு மக்களை விடுதலை கொண்டு அவர் சுற்றி திரிந்தாருங்க. நமக்காகவே வாழ்ந்த ஒரு இயேசு கிறிஸ்து. ஒரு தளபதி வராரு, சொல்ற ஆண்டவரே என் மகளை மறிச்சிட்டாப்பா, நீர் வந்து கையை வையும் போது சுகம் பெற்றுக் கொள்ளுவா. மறித்து போன மகளுக்காக தகப்பன் வருகிறார். என் மகளை மறிச்சிட்ட ஆண்டவரே நீர் வந்து கை வைய போது உயிர் பிழைப்பான். ஒரு நம்பிக்கை, விசுவாசம். இயேசு வந்தா மறித்திருக்கிற மகள் உயிரோடு எழுவான்னு சொல்லி நம்பிக்கையோடு வந்தாருங்க.
சுற்றி திரிய யாருக்கு நன்மை செய்யலாம், எங்க வியான்னு சொல்லி சுற்றி திரிந்து கொண்டே இருக்கிறாருங்க. அவர் தேடி போனா அற்புதம் நிச்சயமாய் கிடைக்குங்க. ஆண்டு ஜனம் தேடி போனாங்க. இன்னும் இயேசுவே இங்கே வந்துக்கிறாரு, என் ஜனலுக்கு உதவி செய்ய சொல்லி. இப்படி இருக்கிறாரா இல்லையாங்க? வந்துக்கிறாருங்க. நம்முடைய கண்ணீரை காண்கிற தேவன், உடனுக்கு இருத்து ஆராய்ந்து பார்க்கிற ஆண்டவன், வாழ்க்கை கசப்பா இருக்கலாம், அத்தேனாக மாற்ற முடியும். இயேசுவே வந்திருக்கிற காரணம் என்னங்க? நம்ம அதிகமா நேசிக்கிறவ, நம்ம அதிகமா அன்பு காட்டு ஆண்டவருங்க. அப்படிப்பட்ட தெய்வத்தை உறுதியாய் பற்றி கொண்டா வாழ்க்கையை செழிப்பாக அமையும். பெருமாள் செழிப்பாக அமையும். இயேசு ரொம்ப நல்லவருங்க. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். பெருமாள் அந்த இயேசு உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். ஒன்று, அவருடைய வழியில் நம்ம நடக்கப்பட வேண்டும். பெருமாள் அவருடைய வழியில் நடக்கும் போது நாம் இருளை காண முடியாது, ஜீவ ஒளியை நம்மளை காண முடியும். பெருமாள் அவரை கவனித்து பாருங்கள், கவனித்து பாருங்கள். எத்தனை அன்பான தெய்வம் பெருமாள். அவரை தூஷித்தார்கள், அவரை அருவருத்தார்கள், வெறுத்தார்கள், சத்ருவை மாற ஆரம்பித்தார்கள். இயேசு அவளையும் நேசித்தாரு, அவளுக்காக ஜெபம் பண்ண ஆரம்பித்தாரு. கன்னத்தில் ஓங்கி அடித்தார்கள், காரை துப்ப ஆரம்பித்தார்கள் அல்லவா. கல்வாரியிலே நமக்காக பரிந்து பேச ஆரம்பித்தார். பிதாவே மனிதன் நமக்காக பரிந்து பேச ஆரம்பித்தார் அல்லவா. காரணங்க, அவளுக்கு குணாதிசத்தை நாம் பின்பற்றப்பட வேண்டும். அவளுக்கு அதே அன்பு நம்ம கடைப்பிடிக்கப்பட வேண்டும். பெருமாள் வசன வாசிங்கள். சங்கீதம் 13:6. கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால், கர்த்தரின் நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன், அவரை பாடுவேன். நன்மை செய்கிற சுற்றி திருந்த ஆண்டவர் பார்த்து தாவீது சொல்கிறாரே, கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் நான் அவரை பாடுவேன். என்ன நன்மை செய்தார் தெரியுமா? தாவீதுக்கு என்ன நன்மை செய்தாருங்க? 1000 நாள் இருந்தால் போதாது. பெருமாள் அவர் நன்மையில சொல்லத்தக்கதாக நம்ம ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கை யோசித்து பாருங்க. எங்கோ விழுந்திருந்து நம்மை காத்த தூக்கி எடுத்தாரு, ஏதோ ஓடிக்கொண்டு நம்மை தடுத்து நிறுத்து ஊர்ல தெய்வத்தை ஆராதிக்க பிரித்து எடுத்தாரு. நீ சுகமா வாழ்ந்து கொண்டிருக்கிறமே, பயங்கரமான கொள்நோய் பறை கொண்டிருக்குது, ஆயிரக்கணக்கான ஜனம் தாக்கப்பட்டிருக்குது, நம்மை மாத்திர கத்தை பார்த்து கொண்டு வராரு. அணுக்கோட்டி நமக்கு இருந்தாரு, சிறுகளை மூடிக்கொண்டிருக்காரு. எவ்வளோ நன்மை பெருமாள். நம்ம ஜினுப்புதே அவருடைய கிருபல்லவா. எத்தனை நன்மையில் கத்தை செய்தாருங்க. தாவீது சொல்றாரு, கத்தை என்ன செய்த நன்மை இருக்காங்க, அவரே பாடுவே. ஆடு மேய்க்கிற தாவீது எப்பா ஜெபம் பண்ணியிருப்பானா? அவருடைய அரசனா மாற்றுன்னு சொல்லி ஜெபம் பண்ணியிருப்பானா? அரண்மனை உட்கார சொல்லி கேட்டிருப்பானா? இல்லைங்க. கேட்காதே கர்த்த தாவீது உயர்த்த ஆரம்பித்தாயே. தாவீது கர்த்தரோட வழியை பின்பற்ற ஆரம்பித்தான். கர்த்தரின் மேய்ப்பன் சொல்லி அவரையே பின்பற்ற நன்மை கிருபை தாவீது பின்தொடர ஆரம்பிச்சதுங்க. ஆசீர்வாதத்தை தேடி தாவீது போல ஆசீர்வாதம் தாவீது தேடி வந்துச்சு. ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தெய்வத்தை பின்பற்ற ஆரம்பிச்சாங்க. இயேசு பின்பற்ற நன்மை கிருபை பின்தொடருமா. அவன் கேட்காமலே கர்த்தரை உயர்த்த ஆரம்பிச்சாங்க. ஆடு மேய்க்கிற தாவீதை அரசனாய் மாற்ற ஆரம்பித்தாரே, இஸ்ரவேலுக்கு ராஜா மாற்றி அபிஷேகித்தாரே. அசாதாரணக்காரில்லை பெருமாள். கர்த்தர் எனக்கு செய்த நன்மைகள். ஆடு மேய்க்கிற தாவீதை அரசனாய் உட்கார வச்சாரே, எவ்வளவு நன்மை பெருமாள். அது மாத்திர கோலியாத்தை கண்டு முழு ராணுவம் பயந்து ஓட ஆரம்பிச்சது. சிறு பையனா பண்ணான், தைரியமா போயிட்டு அவனை தலையை வெட்டி கையில கொண்டு வந்தாரு. கர்த்தர் அவனு கூடவே இருந்தாருங்க. கர்த்தர் நம்மோடு இருந்தா கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார். கர்த்தர் நம்மோடு இருந்தா கர்த்தர் ஜெயித்த கொடுப்பாருங்க. இயேசு இல்லாத நம்மால உலகத்திலே வாழ முடியாது. நம்புறீங்களா? இயேசு இல்லாத வாழ்க்கை அல்ல பெருமாளே. நம் முழு வாழ்க்கை தேவனுக்கு அர்ப்பணிக்கும் போதாம் கர்த்தர் உயர்த்தி ஆசீர்வதிப்பாருங்க. அவர் நன்மை செய்கிறவர் சுற்றி திரிந்த ஆண்டவருங்க. வாழ்க்கை எத்தனை நன்மை செய்திருக்காருங்க, எத்தனை அற்புதம் செய்திருக்காருங்க. நான் ஜீவிப்பதையே அவருடைய நன்மையான காரியம் பெருமாள். நான் பாடு வரோம், உபத்திர வரோம், சோதனை வரோம், நீங்க சோர்ந்து போகாதீங்க. உங்களை அழைச்சி ஆண்டர் உண்மையில்ல தேவனுங்க. நம்ம அழைச்சி ஆண்டு ஒரு நாளுமே மறக்க மாட்டாரே, அவர் கைவிட மாட்டாருங்க. எப்பொழுதுங்க நீங்க நானும் அவருடைய வழியில நடக்கும் போது,
அவரை பின்பற்றும் போது கர்த்தர் நம்முடைய எல்லா காரியத்தையும் வாய்க்க செய்வாருங்க, வாய்க்க செய்வார். ஒன்று, தேவனுடைய வழி உத்தமமானது, வழி நம்ம காத்து நடக்கப்பட வேண்டுமா. இரண்டாவது, கர்த்தர் நன்மை செய்கிறாங்க, சுற்றி திரிந்தா. சுற்றி திரியும்போது அநேக அற்புதங்கள், அநேக அது செய்து கொண்டே இருந்தாருங்க. ஜெல்லாம் ஓடி வந்தால் பின்பற்ற அத்தனை கர்த்தர் அற்புதம் செய்தாருங்க. நம்முடைய வாழ்க்கையில இயேசு பின்பற்ற போகிறோம். வேண்டுறது கர்த்தரை தேடலுக்கும் ஒரு நன்மையும் குறைபடாதுங்க. அவர் உண்டு என்றும் தம்மை தேடலுக்கு பலன் அளிப்பார் என்று விசுவாசிக்கப்பட வேண்டிய பெருமாளே. சகேவு இயேசு பார்க்க வாஞ்சோடு போக ஆரம்பித்தான். இயேசு, சகவே நான் வீட்டுக்கு வரமாட்டாருங்க. இயேசு தேடி போனாக்கா இயேசு வீட்டுக்கு வருவாருங்க. அவர் வந்தா போதும் சந்தோஷம், மகிழ்ச்சி, சமாதானம் பிரியமானல. நான் அவர் தேடினா போதும் அவர் தேடி வருவார், அவர் வீட்டுக்கு வருவாருங்க. எதுவுமே நம்புறீங்க, அவரை தேடி போங்க, அவங்க வீட்டுக்கே வருவாருங்க. சகேவை இயேசு தேடி போக ஆரம்பிச்சான். ஒன்று, அவருடைய தவறான காரியத்தை அறிக்கை செய்தான், பாவத்தை விட்டு விலக ஆரம்பித்தாங்க. ஆண்டு சொன்ன வீட்டுக்கு இப்போதான் ரட்சிப்பு வந்து சொன்ன ஆரம்பித்தான். வீட்டுக்கு ரட்சிப்பு வேணுமா, நான் குடும்பத்தை சந்தோஷம் சமாதானம் வேண்டுமா, தேவன் எந்த காரியம் விருப்பம் இல்லையோ அதை விட்டு விலகப்பட வேண்டும், விலகப்பட வேண்டுமா. மூன்றாவது பார்க்க போகிறோம். மூன்றாவது ஒரு கேள்வி என்னக்கா, வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதம் வர வேண்டும், வாழ்க்கையில் எல்லாமே காரியத்தை வாய்க்க செய்யப்பட வேண்டும். அதற்கு நாமோ என்ன செய்ய வேண்டும், ஒரு பெரிய கேள்வி. இப்ப கர்த்தரோட வழியை நாம் பார்த்தோம், அவர் வழி உத்தமமானது, அவரை சுற்றி திரிந்து அன்னைக்கு அற்புதம் செய்தார், நல்லதுதான். நீ நம்ம வாழ்க்கையில் அற்புதம் வேணுமே, நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில் அதிசயம் நடக்கப்பட வேண்டுமே, நம்ம எல்லா காரியத்தை கர்த்தர் வாய்க்க செய்யப்பட வேண்டுமே, ஜெபம் கேட்கப்பட வேண்டுமே. அதற்கு நாமோ என்ன செய்ய வேண்டும், அதான் பெரிய கேள்வி. என்ன சொல்ல முடியுமா, நம்ம என்ன செய்தாக்கா கர்த்தர் காரியத்தை வாய்க்க செய்வா, என்ன செய்த நம் வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், எதுவுமே சொல்ல முடியும். வாசிங்கள். மூன்றாவது பார்க்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் வேணுமே, அது நம்ம என்ன செய்யப்பட வேண்டும். சங்கீதம் 37ஆம் சங்கீதத்தில் 5வது வசனம். 6 இல்லைங்களா, 5 சிஸ்டர், 37:5. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க செய்வார். உன் வழியே கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கப்பட வேண்டுமா. கர்த்தருடைய வழி உத்தமமானது என்று பார்த்தோம். கர்த்தர் வழி பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கணும்னு சொல்லி பார்த்தோம். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் வாய்க்க செய்யணும் என்ன செய்யணுமா, ஒரே ஒரு காரியம், நம்முடைய வழிகளை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கப்பட வேண்டுமா. நம்முடைய வாழ்க்கை முழுமையாக கர்த்தர் ஒப்பு கொடுக்கும் போது அவரே நம்பியிருக்கிறபடியால் அவரே காரியத்தை வாய்க்க செய்வார். கர்த்தர் உயர்த்தி ஆசீர்வதிப்பாருங்க. நம்முடைய வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவிடப்பட வேண்டும். நம்ம எதெல்லாம் யோசிக்கிறோமோ யோசனையை தேவனுடைய பாதத்தில் வைங்க. ஆண்டவரே யோசிக்கிற செய்கிற உங்களுடைய சித்திருந்தால் காரியத்தை வாய்க்க செய்யப்பா. நம்ம எப்போ கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறோமோ அப்போ கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாருங்க. 100 வாசிங்கள். சங்கீதம் 128ஆம் சங்கீதம் 1 படிக்கலாம். கர்த்தருக்கு பயந்து, நல்லா கவனிக்கலாம், கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் இவனோ, அவருடைய வழியில் நடக்கிற எவனோ அவன் பாக்கியவான். பாக்கியவான். அடுத்தது, உன் கைகளின் பிரயாசத்தை, உன் கையின் பிரயாசத்தை சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும், பாக்கியம் நன்மையும் கிடைக்கும். உன் மனைவி உன் வீட்டரங்களில், உன் மனைவி வீட்டுள்ள கனித்தின திராட்சை கொடி போல இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும், பிள்ளைகள் உன் பந்தி சுற்றி ஒலிமர கன்று போல இருப்பார்களா. எவ்வளவு ஆசீர்வாதம் பாருங்க. கர்த்தரை ஆசீர்வதிக்க எது பார்த்து கொண்டிருக்காரு, அது ஒரே ஒரு காரணம், நம்முடைய வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவிடப்பட வேண்டும், அவர் பயந்து வாழப்பட வேண்டும். கர்த்தருடைய வழியில நடக்க பிரயாசம் எடுக்கும் போது பாக்கியம் நன்மை பின்தொடரும். பெருமாளே, உடைய மனைவி வீட்டிற்குள்ள கனித்திரம் திராட்சை கொடி போல கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உடைய பிள்ளைகள் ஒளிமர கன்றல் போல கர்த்தர் ஆசீர்வதிப்பாருங்க. குடும்ப தலைவன் மிக மிக முக்கியமானவர்கள். அவர்கள் தேவனுக்கு பயந்து வாழ்ந்தாம், கர்த்தருடைய வழியை பின்பற்றினாம், குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்துவாருங்க. புரிஞ்சுங்களா? நம்முடைய வாழ்க்கை இந்த ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க போகிறோம், நம் வழியை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க போகிறோம்.
அவர் வேதனை உண்டாக்க ஏதாவது உண்டாக்குறாங்க அப்பெல்லாம் அர்ப்பணிக்க போகிறோம். எந்த சூழலை நான் தூஷிக்க மாட்டேன், எந்த சூழலை கர்த்தரை வேதனைப்படுத்த மாட்டேன். இனித்துமாய் ஆண்டு உள்ள மகிழ்ப்பட வேண்டும், இனித்துமாய் குடும்பத்தில் சந்தோஷமான பெருக வேண்டும். அதான் நம்முடைய ஜெபம். பெருமாள் வாசனையில் கடைசி ஒரு வசனத்தையும் சங்கீதம் 32 சங்கீதம் 8வது வசனம், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். பாருங்க, நம்ம வழிகளை கர்த்தர் ஒப்பு கொடுக்கும் போது நீ நடக்க வேண்டிய வழிகளை அவர் காட்டுவாருங்க. நான் சில தடமாறு என்ன செய்யணும் நமக்கு தெரியல, சரியான வேலை இல்லை, சரியான வருமானம் இல்லை, குடும்பத்தில் சந்தோஷமா எதுவுமே இல்லைன்னு சொல்லி தடமாறு நேரத்தில் கர்த்தர் இறங்குவாங்க, உனக்கு ஆலோசனை சொல்லுவார், நடக்கிற வழியில் உனக்கு போதிப்பாருங்க. எப்பொழுது நம்முடைய வழிகளை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கும் போது, அவரே நம்பி வாழும் போது, அவருக்கு பயந்து ஒரு வழியில் நடக்கும் போது நடக்கிற வழிகளை அவர் காட்டுவாருங்க. கர்த்தரை காட்டினாக்கா ஒரு பெரிய பிளெஸிங் பெருமாள், பெரிய ஆசீர்வாதம். ஆனால் இந்த செய்தி என்ன தெரியுமா, கர்த்தருடைய வழியை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறோம். நானே வழி என்று ஆண்டு வரேங்க. அந்த வழியில் அடையிருக்கிற ஆசீர்வாதம் தெரியுமா, அவர் உத்தமன், அவர் நீதிமான், அவர் பரிசுத்தம் உள்ளவர், உண்மையுள்ள பாதை பெருமாள். நான் அந்த வழியை பின்பற்றி பாருங்க, நன்மை கிருபை பின்தொடரும். ஆனால் இன்றைக்கு ஒரு நற்செய்தி, இனிமே நானே என் வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க போகிறேன். கர்த்தருடைய வழியில என்ன இல்லை தெரியுமா, கர்த்தருடைய வழியில பொறாமை இல்லை, வைராக்கி இல்லை, அப்புறம் பாவம் இருக்காது. நம்முடைய வழியில உண்மையா இருக்கப்பட வேண்டிய பெருமாள். இருட்டில் சுத்தமல்வன் அவர்கள் தேவனை தரிசிப்பார்களாம். அப்ப கர்த்தரை பின்பற்றும் போது நம்ம இருதயம் பரிசுத்தமாக்க முடியும், நாம் கர்த்தரை தரிசிக்க முடியும். நம் வாழ்க்கையில எந்த கசப்பும் எந்த பகையும் எந்த வரைக்கு இல்லாதபடி நம்முடைய இருதயம் வெண்மையா இருக்கும் போதுங்க நம்முடைய பாதை கர்த்தரை செவிப்படுத்துவாருங்க, செய்யப்படுத்துவார். ஒரு பெரிய ஆசை நமக்கு காத்து கொண்டு இருக்குது. எனக்கா நமக்காகவே இயேசு பூமிக்கு வந்தாருங்க. ஒருவனும் கெட்டு போகக்கூடாது சொல்லி தம்முடைய சொந்த குமாரன் இயேசு பூமிக்கு அனுப்பிச்சாருங்க. நம்மளே நான் கூட தான் கெட்டு போகக்கூடாதுங்க, கெட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி இயேசு பூமிக்கு வந்தாருங்க. எல்லா பாவத்தை சாபத்தை கல்வாலை சுமந்து கொண்டாரு, அவர் நித்திய ஜீவனை கொடுத்தாரு. நித்திய ஜீவன் பெற்று நாமும் எங்க போகக்கூடாதுங்க, நரந்து போகக்கூடாதுங்க, நான் பரலோகத்துக்கு போக வேண்டும். அதற்காக இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறாரு. தேவனுடைய வரைக்கு நாமும் ஆயத்தமாய் கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய வழியில பின்பற்றும் போது கர்த்தருடைய வருகையிலே எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்பட முடியும். பெருமாளே, ஆராய்ந்து பறக்க முடியுமா? அந்த நாள் சீக்கிரமா வந்து கொண்டிருக்கிறதுனால நம்மை ஆராய்ந்து பார்க்க போகிறோம். தேவரே, உம்மை வேதனை உண்டாக்க வழிகள் இடத்தில் உண்டோ என்னை ஆராய்ந்து பாரமாண்டேன், என் நீதின் பாதைனே நடத்தன்னு சொல்லி ஜெபிக்க போகிறோம். ஏன் நிற்கலாமா? நிற்க போகிறேன். பெருமாளே, கர்த்தர் நல்லவே, அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்மை ஆராய்ந்து பார்த்து அவர் நீதின் பாதை